பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோப்ளாக்ஸ் கேமில் 99 டேஸ் சர்வே அந்த ஃபாரஸ்ட் வந்து கேம் ப்ளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் ப்ளே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு நினைக்கிறேன். நாங்கள் இந்த கேம் ப்ளேக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது நான் நிறைய யூடியூபர்ஸ் போட்டு பார்த்துருந்தேன். அதாவது இந்த கேமில் 99 டேஸ் சர்வே பண்ணணும், அப்புறம் மிஸ்ஸிங்கில் இருக்க குழந்தைங்கள காப்பாற்றணும். அதுதான் இப்போதைக்கு இந்த கேமோட கான்செப்ட்டு. இந்த கேம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ போய் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எடுப்போம். ஸ்டோர் ஆக்ஸ் வச்சு இதை வெட்டுவோம். எவ்வளோ லேட் ஆகுது. நம்ம இந்த கேமில் 99 டேஸ் சர்வே பண்ணோம். அதே இந்த கேம் கான்செப்ட்டு. இப்போதைக்கு நம்மளுக்கு இதில் வந்து 3 லாக் கிடச்சிருக்கு. 3 லாகுதே. அதை எடுத்து இந்த ஃபயர் இதில் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு இப்போ இது கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் ஆகிருக்கு. சரி, நம்ம போய் இதெல்லாம் அடிப்போம். முயல் 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 போகாது போகாது போகாது. முயல் வெயிட் பண்ணு முயல் 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 முயலை கொண்டாச்சு. அதுலேருந்து இப்போ நம்ம கறி எடுத்துப்போம். அந்த கறி எடுத்து நேராக போய் இந்த இடத்துல போட்டு இல்லை 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 இதுவாகுது. இப்போ போயிட்டு இதை டக்கு டக்குன்னு கட் பண்ணுவோம். கட் பண்ணு. இன்றைக்கி இந்த கேமில் நம்ம சும்மா ஒரு 10 டேஸ் பார்ப்போங்க. இவங்க எதாவது சப்போர்ட் இருந்துச்சுன்னா இது பண்ணுறேன். லைக் ஷேர்ஸ்லாம் வந்துருந்தா நான் இது பண்ணுறேன். இல்லை 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 வெயிட் பண்ணுங்க. இந்த வரப்போகிறேன். ஐயோ போகிறான். கட்டாச்சு. இருங்க கைஸ், எக்ஸ்ப்ளோரே இன்னும் பண்ணலை. இது வேறு முடிய போகுதுன்னு இது பண்ணுறாங்க. டக்குன்னு இது வெட்டுறா. அப்பா வெட்டியாச்சு கைஸ். எப்படியோ இதெல்லாம் வெட்டியாச்சு. நைட் அப்ரோச் ஆகுது. போடா நைட் வரப்போகுது. டக்கு இன்னும் ஏரியாவை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு கைஸ். இன்னைக்கு என்னவோ எதிர்க்கு இதில் 20 லாக் கிடச்சா நம்மளுக்கு ஒரு பெட்டு செய்யலாம் கைஸ். இந்த பெட்டை வச்சு என்ன இதுன்னா, இந்த பெட்டில் வச்சா நம்மளுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் போயிடும். அதனால அதை வச்சு அதே ஒரு பெட்டரோட இது. மற்றபடி இது ஒன்றுத்துக்கு யூஸ் ஆகாது. இப்போதைக்கு நைட் ஆயிடுச்சு. வெளியே போனால் அந்த இவன் வருவான், இந்த பன்னிக்கிட்டேருந்து சமாளிக்கிறதுக்கே போதும் ஆயிரும். நம்மளுக்கு சரியில்லை. இந்த பன்னி அந்த நிற்கிறியான் பாரு, இந்த பன்னி இவன் வருவான் நைட்டு நேரத்தில். பார்த்தே பயமாக இருக்குடா. இவன் நம்ம பக்கத்தில் வரமாட்டியான். மோஸ்ட்டாக அங்கே நிற்பான். இப்போ நம்ம டே ஆகிற வரைக்கும் இங்கேயே இருக்கணும். இங்கே ஒரு கறி வச்சுருந்தேன், அதை எடுத்து சாப்பிட்ருவோம். ஹெல்த்து பார் ஏறும். அந்த டியருக்கு வந்து இதுனா லைட்டுனா அலர்ஜி, அதனால் போயிடும். இந்த ஓடிடுச்சுல அதனாலே. ஆனால் நம்ம வெளியே போனோன்னே வந்துடும், டக்குன்னு வந்து பிடிச்சிரும். அதனால் நம்ம வெளியே போக வேணாம். நைட்டு வரைக்கும் இங்கே கேம்ப் படிப்போம். நைட்டுக்கு அடுத்து ஃபுல்லாக போவோம். அதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு கைஸ். மற்ற யூடியூபர்ஸ் போடும்போதெல்லாம் பார்த்தேன் நைட்டு வேகமாலாம் முடியாது, கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கப்புறமே நைட்டு வரும். அப்புறம் கைஸ், இப்போ நம்ம ஒரு மிஸ்ஸிங் குழந்தைய கண்டுபிடிச்சா அதுக்கு ஒரு டே எக்ஸ்ட்ரா ஆகும். அவ்வளோதான்.
மற்றபடி ஒன்றும் இல்லை. இதில் நம்ம டேவே கடத்தணும். 99 days கடத்திட்டா முடிஞ்சிடும். டே ஆயிடுச்சு. போய் மரத்தை வெட்டணும். ட்ரேடர் வந்துட்டான்டா. பன்னி ஃபுட்டு இருக்கிறானே. பன்னி ஃபுட்டு. இந்த பன்னி ஃபுட்டுன்றது ஒன்றும் இல்லை. இந்த பன்னியை கொண்டா வரும். அதே பன்னி ஃபுட்டு. பன்னியிலேருந்து ஒரு ஆரியான் மாதிரி. பன்னி ஃபுட்டு எனக்கு வேணும். இப்போ பன்னி ஃபுட்டு தர. நீ பன்னி ஃபுட்டு தந்தாலும் உனக்கு நல்லதாக போயிடும். முயல் பன்னி ஃபுட்டு தான். பன்னி ஃபுட்டு நம்மளை கறியிலே வந்திருக்கு இது. நம்ம அப்படியே சாப்பிட்டா வேறு இது ப்ராப்ளம்மு. நரிடா. நரியை கொல்ல வேணாம். நம்ம நரிக்கு நம்மளுக்கு ஆகாது. அது கொண்டா எக்ஸ்ட்ரா கறி கிடைக்கும் அவ்வளோ. அப்புறம் அதுலேருந்து தோல் கிடைக்கும். பன்னி ஃபுட்டே இல்லையடா. பன்னி ஃபுட்டு கிடைக்கிற வரைக்கும் நம்ம இது பண்ணுவோம். ஏன்னா இந்த ட்ரேட் அடிக்கும். நல்லா ஆக்ஸு அதெல்லாம் கிடைக்கும். இந்த பன்னி ஃபுட்டை கொடுத்தா அவ்வளோவே. பன்னி ஃபுட்டு கண்ட்ரோல் வேறு பண்ண முடியல. ஓடி இருக்குது கடைசி நேரத்தில் இந்த பன்னி ஃபுட்டு. இதாகாது. நம்ம போயிட்டு மரத்தை வெட்டுவோம். அப்புறம் நாளைக்கு சேவே பண்ணணுமே. அங்கே பாருங்கள் வாய்ஸ் ஓன் ஆகி அதுக்கிட்ட இப்போதைக்கு நம்ம வம்பு வச்சுக்க வேணாம். பன்னி ஃபுட்டு கிடச்சிதுன்னா குட் ஆக்ஸ் கிடைக்கும். அப்போ வச்சு அதை வச்சு அடிக்கலாம். போய் இது பண்ணி அதில் அபக்கணும் நம்மளை இது பண்ணிடும். இப்போதைக்கு போய் இது பண்ணுவோம். பன்னி ஃபுட்டு கிடச்சா பிரச்சனை இல்லை. அந்த அங்கெல்லாம் இடம் இருக்குது கைஸ். அங்கெல்லாம் போகணும். நாங்கள் இப்போ போவோம். ஆனால் இப்போ போக முடியாது. ஏன்னா நம்மகிட்ட இதை ஃபுல் பண்ணுற வரைக்கும் இங்கே இருந்து நான் பார்த்துக்கலாம். இதை பிளான்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருவோம். அடுத்த பேர் வளரும். நம்மளுக்கு யூஸ் ஆகும். வெட்டி வெட்டுற அது 1 2 3 ட்ரை பண்ணியாச்சு. ஐயோ டக்குன்னு போய் ஏற்றியாச்சு. இங்கெல்லாம் இருக்குது. என்னதான் இருக்குதுன்னு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அப்பப்போ இந்த இதில் கூட நல்ல ஆக்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதில் நல்லா இது இருக்கும் கைஸ். இதுக்குள்ளே ஏதாவது ஒரு மெட்டல் இருக்கும். இவ்வளோதான் தான் இது நம்மளுக்கு தேவைப்படும். ஐயோ நைட்டு வந்துருச்சு. தேவையில்லாத வேலை. இவன் வந்து அப்புறம் நம்மளை முடிச்சுக்கலாம். இப்போ நான் நைட்டில் ரெக்கார்ட் பண்ணுறேன். வீட்டில் வேறு சத்தமாக இருக்குது. ஆனால் முடியல. என்னால் ரெக்கார்டும் பண்ண முடியல. தனி இடத்துலையும் விட மாட்டுறாங்க. என்ன பண்ணனே தெரில கைஸ் இந்த வீட்டில். இது சரி. இப்போ நம்ம என்னத்தை ஸ்கிப்பு. ஐயோ இவங்க என்னடா அந்த டியருக்கு வணங்குறாங்க. சரியில்லையே. இது என்னது இப்போ நான் பார்க்குறேன். சரி என்னமோ பண்ணுறாங்க. டியருக்கு ஏன்டா வணங்குறாங்க. அந்த ஸ்டோரி நம்மளுக்கு தெரியல அவ்வளோக்கா. சரி நம்ம போய்ட்டு இந்த டைனோ கிட்ட கண்டுபிடிப்போம். அதில் போய் அடுத்ததில் டைனோ கிட்ட கண்டுபிடிக்கிறது ஈஸியானு வேறு தெரியல. எங்கேயாவது இவன் இருப்பானே. எங்கே இப்போ நிற்பானே. எங்கே நிற்கிறியா? நிற்கலையா? சரி நம்ம வெளியே போனால் ஒரு செகண்ட் ஓடி வந்துவியான். வெளியே போக தேவையில்ல. சேஃபாக உள்ளே இருப்போம். ஒரு பெட்டை க்ரியேட் பண்ணுங்க கைஸ். ஃபஸ்ட்டு பெட்டை க்ரியேட் பண்ணி இங்கே போட்டுருவோம். ஆனால் ஒரு நாளாக ஸ்கிப் ஆனால் லேட் ஆகும். நம்ம இந்த கேம் முடிக்க முடியாது. ட்ரேடர் வேறு வந்துட்டு போயிட்டியான். பன்னி ஃபுட்டு கிடச்சிருந்தா என்ன நம்ம கொடுத்துருக்கலாம் வாங்கிட்டு ட்ரேடர்கிட்ட. காலையில் ஆயிடுச்சு. சரி இன்னைக்கு போய்ட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்.
மரத்தை அப்புறமா வெட்டிக்கலாம். ஒரு நாள் வேஸ்ட்டாக போச்சு. நம்ம ஒன்றுமே பண்ணல, மரத்ததே வெட்டணும். ஆமோடா, ரிவால்வர் ஆமோ. அப்போ ரிவால்வர் இங்கே தான் எங்கேயோ இருக்குதுன்னு அர்த்தம். அங்கே ரிவால்வர் ஆமோ தராங்க. செஸ்ட் இருக்குது. ஒரு நல்ல ஆக்ஸு, குட் ஆக்ஸ் தாங்கடா. அது பரவாயில்ல, குட் ஷாட் வந்துருக்காங்க கைஸ். இனி நம்ம 15 பொருளாக சேர்த்து வைக்கலாம். இன்னொன்னா சேர்த்து வச்சுக்கிறது 15 சேர்க்கலாம். இந்த மெட்டல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் கைஸ், பின்னாடி தேவைப்படும் அடுத்த பெட்டெல்லாம் செய்ய. நல்லதுடா இந்த ஆக்ஸ், இது கிடச்சது நல்லது. ஓனாய்கிட்ட ரொம்ப வைக்க வேணாம், ஓனாய் பிடிச்சிரும். இங்கே போய் ரிவால்வர் எடுக்கணும் கைஸ், கன் எடுக்கணும். அதே மாதிரி இப்போ போய் கோலைங்க போட்டு மரத்தை வெட்டிட்டு போவோம். சரி இல்லை, மரம் ஆக்ஸ் எடுக்கணும். ஆக்ஸ் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது வேறு கடுப்பாக இருக்கும். ஆக்ஸ் எடுக்கணும். ஆக்ஸ் அங்கே போயிட்டு மரத்தை வெட்டி போட்டுருவோம். இந்த வெள்ளில் ஏதாவது இருக்கும் கைஸ், வெள்ளுக்குள்ளலாம் எல்லா இடத்தையும் பார்க்கணும். ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு தேவையானது இருக்கும். அந்த ஒரு டைனோ கிட்ட அங்கேயே எங்கே இருக்கோம், இந்த வரைக்கும் அந்த நாயெல்லாம் அங்கே இருக்குது பாருங்கள், அங்கேயே அந்த டைனோ கிட்ட இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் மித்வான். பாய்.